மே 18 எரிக்கல்லொன்று விழுந்ததால் நிலம் நடுங்கியது. ஆகையால் கடல் கொந்தளித்தது. தமிழன் தண்ணீரிலே தத்தளித்தான். இக்கரையில் நின்றவன் இந்திய தமிழனானான், அக்கரையில் நின்றவன் இலங்கை தமிழனானான். என்னப்பன் வேறு, அவனப்பன் வேறு, என் பாட்டன் வேறு, அவன் பாட்டன் வேறு. ஆனால் இருவருக்கு முப்பாட்டன் ஒருவன்தான். அங்கே தமிழன் தமிழனாக இருந்தான். இனத்திற்காக, மொழிக்காக, கலாச்சாரத்திற்காக, மண்ணிற்காக மடிந்து விட்டான். ஆனால் இங்கே இனம் மறந்து, மொழி மறந்து, கலாச்சாரம் துறந்து தமிழன் தமிழனாக வாழ விரும்பவில்லை. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் மொழியை காப்பாற்ற இந்திய தமிழர்களை நம்புவதை விட இலங்கை தமிழர்களை நம்புவதே மேல். என்னை பொறுத்தவரை இந்திய தமிழ்நாட்டில் தமிழ் மெல்ல மெல்ல செத்து போகும். ஈழ மண்ணில் புத்துயிர் பிறக்கும். நம்புகிறேன். ஈழ மண்ணின் மைந்தர்களே, என்னைப் போல் ஒரு சிலர் இன்னும் இங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழை காப்பாற்ற. எங்களோடு உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்திய தமிழ்நாட்டில் விதி வந்து சாவதை விட உங்களோடு சேர்ந்து ஈழம் மீட்டெடுப்போம் என்ற கொள்கையில் செத்துப்போனால் பிறந்ததின் பலன் அடைந்து விட்டோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க தமிழ்.